பர்சனாலிட்டியை ரேஞ்சல் பாருங்கடா. என்னவோ எங்க குடும்பம் மட்டுமே கொள்ளையடிக்கிற மாதிரி. இல்லை, நானும் சத்யராஜ் உட்காந்து பேசிட்டு தான் அடுத்து என்ன படம் பண்ணலான்னு யோசிக்கும் போது பல்வேறு விதமான கதைகளை யோசித்தோம். கடைசியில் வந்து நாகராஜ அப்போ டைட்டில் என் மகள் தான் வச்சா, அதுக்கு நாகராஜ சோழன் எம்எல்ஏன்னு. அமைதிப்படை பார்ட் 2 எடுக்கலாமாங்கிற போது அமைதிப்படை இந்த இப்போ 1974 ரிலீஸ் ஆன போது பிறந்த பையனுக்கு இப்போ 19-20 வயசு இருக்கும். அவன் அதை ரசிப்பானா அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் இருந்தது. ஒரு யூடியூப்பில் இதிலெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஒரு புதிய தலைமுறையினர்கிட்ட கூட நல்ல வரவேற்பு இருக்குதுங்கிறது ஆதாரபூர்வமாக தெரிஞ்சதுக்கப்புறம் தைரியமாக எடுக்கலான்ட்டு நாங்கள் எடுத்தோம். இந்த இளவெடுத்த தேர்தல் வேற வருது. கருமச்சி உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாச்சும் இலவசம் கொடுத்தா தான் முடியும். வீட்டுக்கு ஒரு ஜெனரேட்டர் இலவசமாக கொடுக்கும் திட்டம். வாங்க தலைவரே. அவன் மூஞ்சியும் இப்பெல்லாம் ஓட்டு வாங்குற கட்சியை விட ஓட்டை பிரிக்கிற கட்சிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஆனால் அந்த இறந்ததெல்லாம் வந்து நான் மைண்டில் வச்சுக்கவே இல்லை. அம்மாவாசைங்கிற அந்த கதாபாத்திரம், அரசியல்வாதிங்கிற கதாபாத்திரம், தன்னை உயர்த்தி கொள்வதற்காக யாரை வேணாலும் பலி கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம், தன்னுடைய வெற்றிகளுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கேரக்டரைசேஷன் மட்டும் நான் எடுத்துட்டேன். அவர் கூட எப்போவுமே அவரால் பாதிக்கப்பட்டு அவர் கூடவே இருக்கிற மணிமாறன்கிற ஒரு எக்ஸ்எம்எல்ஏவுடைய கேரக்டர். நாங்கள் 2 பேரும் தான் அந்த படத்தில் ஒரு கீ கேரக்டராக இருந்தோம். இந்த படத்தில் நாங்கள் 2 பேரும் கீ கேரக்டர் இருக்கிறோம். அப்புறம் சுற்றி இருக்கிற கேரக்டர்கள் நான் பொதுவாக ஒரு இன்றைய சூழலுக்கு தகுந்தபடி ஒரு கதை பண்ணிட்டேன். மணியா சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சிட்டானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திரம் தொழிச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பார்த்தா இப்போ அந்த எம்எல்ஏவாக இருக்கிறது இல்லைங்களே. எம்எல்ஏ அப்புறம் வந்து ஒரு எம்பி ஆவான், அப்புறம் எம்பி ஆன ஒரு மந்திரி ஆவான். அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் இல்லைங்களா. அந்த வளர்ச்சியை தான் நான் இந்த சினிமாவில் சொல்லியிருக்கேன். அவர் ஒரு லாரி ஓட்டுநராக நடிக்கிறாருங்க. இங்கேருந்து நகர்ப்புறத்துலேருந்து கூலிக்காக ஆட்களை கொண்டு போய் அந்த மலைவாழ் கிராம மக்கள் மத்தியில் விட்டுட்டு திரும்ப அவங்கள கூப்பிட்டு வர ஒரு லாரி டிரைவராக பணியாற்றிருக்காரு. அவர் வந்து இந்த ஒரு சராசரி மனுஷன் சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளை பார்த்து அதிலிருந்து ஒரு அரசியல் பார்வைக்கு போகிறவனா காட்டியிருக்கு. இல்லை, அவர் வந்து சத்யராஜனுடைய ஒரு மகனாக நடிச்சிருக்காரு. அவர் சிறந்த முறையில் நடிச்சிருக்காரு. அது வலுவான கேரக்டராக வலுவில்லாத கேரக்டருங்கிறது படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து ஒரு படத்தினுடைய டைரக்டர் தான். ரகுவண்ணனுடைய அப்பாவாக வந்து நான் ஒன்றும் தனியாக அவனுக்கு ஒரு ஜால்ரால அடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் கூட்டத்துக்கு வந்தால் கூட்டத்தில் கவனமாக இருக்கீங்க. அவர் கூட்டத்துக்கு வந்தால் இந்த மாதிரி சுற்றி கரெக்ட் பண்ணுறதானுங்க வேலையை. மகளிர் அன்னைக்கு எப்படின்னா ஆம்பளை பசங்களை தலைவராக முடியும், இளைஞர் அன்னைக்கு கிழவங்களை தலைவராகிறது. படத்தில் 4 ஹீரோயின் இருக்காங்க. ஒன்று வந்து அந்த ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியாக வர்ற ஒரு பெண். அவங்க பேர் வந்து அன்சிபா. அவங்க காலிக்கட்டை சேர்ந்தவங்க, கேரளாவுடைய கள்ளிக்கோட்டையை சேர்ந்தவங்க. அவங்க நல்ல பெரிய கண்ணு, ஒரு வட்டமான முகம். அப்படி பார்த்தா நம்ம தமிழ் முகம் மாதிரியே இருக்கும். அவங்கள நாங்கள் அந்த ஆதிவாசி பெண்களினுடைய அந்த பிரதிநிதியாக காட்டியிருக்கோம். நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறந்த பெயர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு கதாநாயகி, அவங்களும் கேரளத்தை சேர்ந்தவங்க. அவங்க குழந்தை நட்சத்திரமாக இருந்து வளர்ச்சியடைந்து இன்றைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வைணவா கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்ருக்காங்க. அவங்களும் சிறப்பாக சத்யராஜுடைய மருமகளாக ரகுவண்ணனுடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அப்புறம் கோமல் சர்மா அப்படிங்கிற ஒரு மாடலிங் கேளு. அவங்க பழைய விளையாட்டு வீராங்கனை. அவங்க வந்து ஒரு சீமானுடைய அக்கா பொண்ணான ஒரு பள்ளி ஆசிரியர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். வர்ஷா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க, அவங்க இந்த நீர்ப்பறவை பேராண்மையிலாம் நடித்தவங்க. அவங்க இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆக இவங்க எல்லாமே 4 பெண்கள் இருந்தாலும் கூட யாருமே டுவேட் பண்ணலைங்கிறது தான் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நான் தர ஒரு சோகமான செய்தி. இப்போவுமே அதில் எனக்கு அப்படியெல்லாம் ஒரு கனவெல்லாம் கிடையாதுங்க. ஒரு படத்தின் மூலமாக உடனே அரசியலில் மாற்றம் ஏற்படுங்கிறதெல்லாம் சும்மா. அது வந்து ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு சின்னப்படி சுண்டி விடும்.
அப்படி அந்த சுண்டி விடுறதன் விளைவாகவும் படம் பார்த்துட்டு வந்த 2 பேர் படம் பார்க்காத ஒருத்தங்க கூட பேசுகிற ஒரு டிஸ்கஷன் மூலமாகவும் ஒரு புதிய சக்தி பிறப்பதற்கான ஒரு தோற்றுவாய் அப்படி தோன்றும். ஆகவே இது வந்து ஒரு சிறு பொறி பெரும் காட்டு தீ உண்டாக்குங்கிற ஒரு கருத்து எவ்வளோ உண்மையானதோ அந்த மாதிரி ஒரு சிறு பொறியை இது உண்டாக்கும். அது அங்கங்கே அவங்க அதை ஸ்தாபனப்படுத்துறதும் அவங்க வளர்ச்சி அடைகிறதும் இயல்பாக நடக்க தான் செய்யுது. தாக்கதே இல்லைங்க. தாக்குறதுன்னா என்ன, எனக்கு அதே புரியல. யாரையுமே தாக்குறதே இல்லைங்க. அவங்க பேசுகிறத நான் படத்தில் பேசிக்கிறேன், அவங்க செய்கிறத நாங்கள் படத்தில் செஞ்சுருக்கோம். அவங்க ஒருத்தனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க ஆட்சிக்கு வராங்கன்னா அதை நாங்கள் காட்டியிருக்கோம். நாங்கள் அதை காட்சிப்படுத்தியிருக்கோம், அவ்வளோதான். காட்சிப்படுத்துறது தாக்குதல்னா என்ன அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி தாக்க வேண்டிய அவசியமில்லை, நம்மளுக்கு யாருக்கும் கிடையாது. அது ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி தான் தாக்க முடியும். ஒரு அரசியல்வாதி ஒரு படைப்பாளியை தாக்கவே முடியாது. அவன் இது சமூகம் இப்படி இருக்குதுன்னு காட்டுறான், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நான் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பசுமை காடுகள் அழிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நம்மாழ்வாரெல்லாம் நான் போற்றி வணங்குகிற ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி. என்னுடைய கொஞ்சம் எனக்கு இருக்கிற தோப்புகளில் கூட நான் ரசாயன உரங்களை தவிர்த்துட்டு இயற்கை வேளாண்மை முறையில் தான் நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அது இந்த பூமியை திரும்பவும் மீட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். அது நமக்காக இல்லை, அடுத்த தலைமுறை கையில் கொடுக்கணுங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு நிறைய காடுகள் இப்போது ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலங்கிற ஒரு நூலை படிச்சிங்கன்னா அதில் அவர் பல்வேறு நாடுகள் உலக வங்கியினுடைய முக்கியமான பொறுப்பிலிருந்து அவர் என்னென்ன மாதிரியான கரப்ஷன்ஸ் எந்தெந்த மாதிரியான நாடுகளில் ஏற்பட்டது அதையெல்லாம் எப்படி கூட இருந்து அருகாமையிலிருந்து பார்த்தேன். இந்த அரசாங்கம் போகிற புள்ளி விவரங்கிறது எவ்வளவு பொய்யானது அப்படிங்கிறதையெல்லாம் அவர் அழகாக அந்த நூலில் சொல்லியிருப்பார். அது 2 பாகமாக வந்திருக்கு. அதில் இந்த வனங்கள் எப்படி அழிக்கப்படுது, டேம் கட்டுறங்கிற பேரில் இயற்கை வளங்களை எப்படி அழிக்கிறாங்க, ஒரு மரம் அல்லது அந்த ஒரு பெரிய மரம் அல்லது ஒரே மாதிரியான மரங்கள் உள்ள ஒரு சூழல் எப்பவுமே அப்படி இருக்காது. பல்வேறு விதமான மரங்கள் சார்ந்ததான் காடு. ஒரு மரத்தினுடைய நிழலில் இன்னொரு மரம் வாழும், அந்த மரத்தினுடைய நிழலில் இந்த மரம் வாழும். அதனுடைய இலைகள் இதுக்கு உரமாகும், இதனுடைய இலைகள் அதுக்கு உரமாகும். இது ஒரு இயற்கை சுழற்சி முறை. அப்போ ஒவ்வொரு மண்ணுக்கு அடியிலையும் ஒரு ஸ்பூன் மண்ணை எடுத்து இப்படி காட்டினாங்கன்னா இது என்னன்னு கேட்டாங்கன்னா மண்ணுன்னு சொன்னோன்னா மனுஷனால இது மண் இல்லைடா, இதில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, அவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த உயிர்கள்லாம் சிதைஞ்சு காங்கிரீட் ஆயிடுச்சுன்னா இயற்கையாக அழிஞ்சு போயிடும். அதுகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த மரங்களை வெட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அது. அதனால தான் அந்த மரங்களை வெட்டுறது அழிக்கிறது இது போகும்போது உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வெப்பநிலையும் கூடுது. உலகத்தின் ஒட்டுமொத்தமான வெப்பநிலை கூடும்போது அது என்ன சொல்கிறது, சரிப்படுத்துதல் இல்லாமல் போகுது. அப்போது தேவையற்ற இடங்களில் தேவையற்ற கடல் சீற்றங்கள் இவைகள்லாம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் மனிதன் இயற்கையை அண்டி வாடுறதை விட்டு போட்டு இயற்கையை அழிப்பது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகிறான். அப்படி போகும்போது அவன் நிச்சயமாக அழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம்தான். இந்த பயம் நம்முடைய ஆயுள் காலத்தில் நடக்க போகிறதில்ல. ஆனால் நம்முடைய தலைமுறை, நம்முடைய பேரம்பத்திகள், அவங்க பின்னாடி வரவங்கெல்லாம் நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்கிற பயமும் அச்சமும் ஒரு சமூக பொறுப்பு தான் நான் இந்த இயற்கை வளங்களை பற்றி படமாக எடுக்க தோணுச்சு. ஆக ஒரு மரம்ங்கிறது நீங்கள் இந்த டாப் சில்வெல்லாம் போனீங்கன்னா அந்த மரங்கள் மேலெல்லாம் எழுதியிருப்பாங்க அழகாக. அந்த மரத்தினுடைய ஆயில் தேக்கடிக்கு போனீங்கன்னா அவ்வளோ பெரிய மரம் இருக்கும். ஒரு 15 பேர் கட்டி பிடிச்சா தான் அந்த மரத்தையே கட்டி பிடிக்க முடியும். அந்த மரத்தையெல்லாம் நீங்கள் வளர்த்தலை, நானும் வளர்த்தலை, இந்த அரசாங்கமும் வளர்த்தலை, அதுவாக வளர்ந்தது. அதை வெட்டுறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன ரைட் இருக்குது? இது எந்த ரைட்டுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதுக்கு தகுந்த திட்டங்கள் போடணும். திட்டங்கள் போடுறது சேமரித்தனப்பட்டு காடுகளே அழிச்சிருந்தால் இப்போது சந்தன கடத்தல் வீரப்பன் அங்கே இருந்தபோது இந்தியா டுடேயில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அதில் சந்தன கடத்தன் வீரப்பன் இருக்கும்போது இவங்கெல்லாம் மரங்களை வெட்டி அழிக்கிற இடங்களில் 18% 21% என்னமோ இயற்கை மரங்கள் வளருது
வளர்ச்சி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, தாறுமாறாக வெட்டுறாங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த வடக்கு பகுதி பூரா வந்து வெறும் பாறைகளாக மாறிடுமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. இந்த அச்சத்தினுடைய எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த படத்தில் வந்து அந்த ஆதிவாசிகளை நான் வந்து ஒரு கதாபாத்திரங்களாக வச்சு அந்த ஆதிவாசிகளை அரசியல்வாதிகள் எப்படி அப்புறப்படுத்த நினைக்கிறாங்கிறதையும் சொல்லி அதை நாகராஜ் சோழர் மூலமாக நான் என்னென்ன திட்டங்கள் போடுறேன். இதில் உலகமயமான இந்த புதிய பொருளாதார வடிவத்தின் மூலமாக வெள்ளைக்காரன்லாம் எப்படி வந்து நம்ம நாட்டில் வந்து எப்படி திட்டமிடுறான், அதுக்கு அரசியல்வாதிகள் எப்படி பலியாகி பணம் வாங்கிட்டு அவனுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்க பாராட்டினாங்க, பத்திரிகைகள் எழுதுனாங்க, கடிதம் அனுப்புனாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலகம் வந்து ஒரு கேம்புக்கு வந்திருந்தாங்க. அப்போ டோட்டல் யூனிட்டியை கூப்பிட்டு அவங்க ஒரு விருந்து வச்சாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிங்காகவும் ரொம்ப மரியாதையோடவும் எங்களை நடத்தினாங்க. அதே மாதிரி நாங்களும் அந்த புகைப்பிடிப்பது, கண்ட பக்கம் சிகரெட்டை போடுறது, கண்ட பக்கம் வந்து பிளாஸ்டிக் டம்ளர் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் முறையாக அதை வச்சு வெளியில் கொண்டு வந்து குப்பையில் போட்டு அவங்களுக்கு நாங்கள் எந்த உபத்திரமும் இல்லாமல் பண்ணோம். தொழில்துறை வளர்ச்சி அடையும் போது உலகமயமாகல்ங்கிறது தான் இந்த உறவுகள் சிதைறதுக்கு காரணமாக நான் கருதுனேன். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேமராமேன் வச்சுக்கிறது, ஒரு எடிட்டர் வச்சுக்கிறது. எனக்கு அந்த பழக்கமே இல்லை. எனக்கு முதல் படத்துலேருந்து எல்லாரும் ஒரே டீம் தான். சபாபதிக்கு அப்புறம் வந்து சங்கர் தான் தொடர்ந்து எனக்கு 26 படங்களுக்கு கேமராமேனாக இருந்திருக்காரு. ஆக வெற்றி தோல்விகளை எல்லோரும் சேர்ந்தே அனுபவிப்போம், சேர்ந்தே பொறுப்பேற்றுக்குவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். அதனால் வரேன். இப்போ எடிட்டர் மட்டும் புதிதாக வந்து நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய எடிட்டர் வந்து இப்போ ஒரு தொலைக்காட்சியில் முழு நேர எடிட்டராக போயிட்டார். அவர் போனதுனால நான் என் தம்பியை வந்து அறிமுகப்படுத்தி அவர் ஒரு எடிட்டர் ஆக்கியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கார் அவர். எனக்கு இந்த படம் வந்து இளைஞர்களுக்கு சரிசமமாக ட்ராவல் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். 1,00,000க்கு மேற்பட்ட 1,30,000 பேர் என்னமோ ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ் எல்லாம் டெய்லியும் போய் நைட்டு படிப்பேன். அதில் ரொம்ப நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க இளைஞர்கள் அப்படிங்கிறத விட இளைஞர்களோட நாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு நாம் பண்ணிக்கிற ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம். அதனால் நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா வயதினருக்கும் எல்லா தரப்பினருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் மணியோட 4வது வீட்டோட மகளா? 4வது வீடே இதுதானுங்க. எல்லா காலங்களையும் மாணவர்கள் தாங்க முன்னெடுத்து போயிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போதே மாணவர்கள் தான் கையில் எடுத்தாங்க போராட்டத்தை. அப்புறம் தான் கட்சி வந்து உள்ளே சேர்ந்தது. மாணவர் தலைவர்கள் தான் அங்கங்கே வந்து மையப்படுத்துனாங்க. அதிலேருந்து தோன்றவர் தான் சீனிவாசன், அவர் தான் காமராஜரை தோற்கடித்தார். அதிலேருந்து தோன்றவர் தான் காளிமுதண்ணன், அதிலேருந்து தோன்றவர் தான் வைகோ, அதிலேருந்து தோன்றின மிகச்சிறந்த தலைவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. காமராஜர், கவியரசு காமராஜர் அவர்களெல்லாம் வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தவங்க தான். இப்போ சூரிய தீபன்கிற பேரில் எழுதியிருக்கிற ஜெயபிரகாஷம் அவங்கெல்லாம் அந்த மாணவர் ஒருங்கிணைப்பு குழுவில் கடுமையாக பணியாற்றினவங்க தான் அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துனது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதே மாதிரி தான் வந்து பல்வேறு போராட்டங்கள் கடந்த முறைகள் கூட முள்ளிவாய்க்கால் பிரச்சனையும் போதும் மாணவர்கள் தான் முதல்ல முன்கை எடுத்து போராடினாங்க. முத்துக்குமார் தீ குளித்த போதும் கூட மாணவர்கள் தான் முன்கை எடுத்து போராடினாங்க. மாணவர்கள் முன்கை எடுத்து போராடுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த தடையை வந்து அவங்க அரசியல்வாதிகளை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு விதத்தில் சரின்னு தான் எனக்கு படுது. ஏன்னா அந்த சோர்வு நிலை தான் நம்பி ஏமாந்த அந்த வரலாற்று படிப்பினைகள் மூலமாக அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு நேர்மையாகவும் அவங்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய விதத்திலையும் நடக்க வேண்டியது அரசியல்வாதிகளுடைய பொறுப்பு. அவங்க நடந்து காட்ட வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை அவங்க செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இது மாணவர்னு சொல்ல முடியாது, ஒரு தனிநபர். அது தீக்குளிப்பவர் ஒரு தனிநபர். அன்றைக்கு அவருக்கு இருக்கிற உணர்வு வேகம் இதெல்லாம் பழைய செய்திகளை சேகரித்து வச்சுருக்கிறது, வாழ்ந்தா வாழணும், ஒன்றா இதுக்காக நம்ம சாகணும் அப்படிங்கிற உணர்வெல்லாம் அங்கே தூண்டி அவங்க அதை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து சரியானதல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படியெல்லாம் யாரும் தீக்குளிக்க வேண்டியதில்லை. எதுக்காக நம்ம உயிர் பலி கொடுக்கணும்? நம்ம ஒன்றும் யுத்தம் நடத்தலை, போர் நடத்தலை.
எதிரி நம்மளை எதிரெதிராக நின்று சுட்டுக்கல. அப்படி இருக்கும்போது உயிர் பலிகள் தேவையற்றது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். மாணவர்கள் ஆனால் கூட அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன மனநிலை இருக்குதுன்னு யாருக்கு சொல்ல முடியும். நான் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நான் ஒரு மார்க்சிஸ்ட்டு. நான் வந்து சினிமாவில் நான் இல்லாமல் போயிருந்தால் நான் ஏதாவது ஒரு பொது உடைமை கட்சியில் முழு நேர ஊழியராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி நடத்தியிருப்பேன். மாமல் வாழ்க்கை என்னால் போக முடியாது. அதுதான் உண்மையாக இருக்கும். அதுலேருந்து வர்றதான் மற்ற கருத்துக்கள் எல்லாம். அதில் வந்து நமக்கு வந்து மார்க்சியத்தின் மீது ஆழமான ஈடுபாடு இருக்குது. அது வெற்றி பெறக்கூடிய தத்துவங்கிறதுலேயும் ஆழமான கருத்து இருக்குது. மாறாதது எதுன்னு கேட்டால் மாறாமல் இருப்பதே மாறுவது அப்படிங்கிறது இல்லைங்களா? அதனால் அது வந்து எல்லாம் மாறிட்டே இருக்கும். மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் அதை நூல் பிடிச்சி போயிட்டே இருந்தால் வெற்றி அடையலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. போகிற போக்க பார்த்தா இந்த தடவையும் நான் தனியாக தான் ஊட்டிக்கு போகணும் போல் இருக்கேன். என்ன அரசியலிருந்து இறக்கணுங்கிற சக்தி எதுவா இருந்தாலும் அதை நான் போட்டுருவேன். நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு. ஜனங்க பட்டினி தானே கிடக்குறாங்க. பாருங்கடா, என்னவோ எங்க குடும்பம் மட்டுமே கொள்ளையடிக்கிற மாதிரி. இப்போ நம்ம எவ்வளவோ பேசணும். தம்பிகள் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. என்ன நமக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொன்னேன். இப்போ நாம் பேசுனது, அவங்க கேட்டது, நீங்கள் பார்த்தது 3 ஒரே லைனில் வருதா இல்லையாங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகிறோம்னா எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம படம் சூப்பராக வரும்பாங்க. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த படம் அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் என்னுடைய வெற்றிலையும் நீங்கள் பங்கேற்றுக்கொள்ளணும். அல்லது ஏதாவது நான் சொதப்பியிருந்தால் அதுலேயும் நீங்கள் பங்கேற்றுக்கொண்டு என்னை திட்டணும்னு கேட்டுக்கிறேன். படம் வெளியானதுக்கு பிறகு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.